ஓசூரில் உள்ள மகளிர் தங்கும் விடுதியில் ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட்ட விவகாரத்தில் ஒடிசாவைச் சேர்ந்த நீலுகுமாரி குப்தா என்ற பெண் ஊழியர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார். தற்போது அந்த நிலையில் அவருடைய காதலனும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழுமையான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ஆனந்த் பாபு இணைந்திருக்கிறார். ஆனந்த், வணக்கம். தற்போதைய நடவடிக்கை என்ன? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. ஒசூர் அருகே டாடா தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய பெண்கள் தங்கும் விடுதி ஒன்றில் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் இரவு முழுவதும் போராட்டம் நடத்தியிருந்தனர். இந்த விவகாரத்தில் நீலுகுமாரி குப்தா என்கிற வடமாநில பெண்ணை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவரது ஆண் நண்பர் இதற்கு உடந்தையாக இருந்ததும் அவரை வடமாநிலங்களில் தேடி சென்ற தமிழக தனிப்படை போலீசார் டெல்லியில் கைது செய்திருப்பது தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. டாடா தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் வேலை பார்த்து வரும் நிலையில் அவர்கள் விடியல் ரெசிடென்சி என்னும் விடுதியில் தங்கியிருக்கிறார்கள். அந்த விடுதி ஒன்றில் குளியல் அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் அங்கு தங்கியிருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் தென்னிந்தியாவை சேர்ந்த தொழிலாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். போலீசாரிடம் வாக்குவாதங்களிலும் அவர்கள் ஈடுபட்டிருந்த நிலையில் இந்த விவகாரத்தில் போலீசார் விசாரணை நடத்தி ஒடிஷா மாநிலத்தை சேர்ந்த நீலுகுமாரி குப்தா என்கிற பெண் தொழிலாளியை உத்தனப்பள்ளி போலீசார் கைது செய்திருந்தார்கள். கைது செய்யப்பட்ட அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் அவரது ஆண் நண்பரான ரவி பிரதாப் சிங் என்பவர் இதற்கு உடந்தையாக இருந்தது தெரிய வந்தது. அவர் பெங்களூரில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவரை போலீசார் தேடி சென்ற போது அவர் வட மாநிலங்களுக்கு தப்பியதாக தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து தமிழக தனிப்படை போலீசார் ஜார்க்கண்ட், பீகார், ராஞ்சி போன்ற பகுதிகளுக்கு விரைந்த நிலையில் இன்று அவர் டெல்லி பகுதியில் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் கைது அங்கு போலீசாரால் பிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் விமானம் மூலம் ஒசூருக்கு அழைத்து வருவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. கௌதமி.